சுதந்திர தின விழா இதுவரைக்கும் பிறந்து வந்து பார்த்தீங்கன்னா, நாம் பார்த்ததிலே ஒரு சிறந்த சுதந்திர தின விழாவா வந்து தமிழ்நாட்ல இருந்துச்சு. 80வது சுதந்திர தினம் மறக்கவே முடியாத சுதந்திர தினமா தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லாம, உலக தமிழர்களுக்கு வந்து மாறி போயிருக்கு. ஒரு நாள் தாண்டியும் மறக்கவே முடியல. அத பத்தி பேசாம என்னால இருக்கவே முடியல. ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு பேசிக்கிட்டு இருக்கான். சரி நம்ம அத பத்தி பேச வேணாம்னு கடந்து போனாலும், சுதந்திர வேட்கை வந்து எனக்கு இந்த காணொளிய பண்ண வச்சுருச்சு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். முதல்ல அந்த சுதந்திர தின விழால நம்ம முதல்வர் வராரு. முதல் முறையா வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொடி ஏத்துறாரு. அதுக்கப்புறம் வந்து மரியாதைய ஏத்துக்கிறாரு. அவருடைய நடை, உடை, பாவனை, அவரோட ஸ்பீச்ல வச்ச அறிவிப்புகள், அவருடைய பிரசன்ஸ், அங்க அவர காண்றதுக்காக வந்து வழிநெடுகிலும் மக்கள். இதெல்லாம் பத்தி பேசுங்கடா. சுதந்திரத்த வந்து யாரெல்லாம் வாங்கி குடுத்தாங்க? அந்த தியாகிகள பத்தி பேசுங்க. நம்ம நாட்ட பத்தி நினைங்க அப்படின்னா, விழாக்கு யார் வந்திருக்கா? அப்படிங்கிறத பத்தியே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பேசி, பேசி இப்ப வரைக்கும் ஓட்டிட்டு இருக்காய்ங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு என்னடா இன்செக்யூரிட்டி? யார் வேணா அரசியலுக்கு வரலாம், இந்த நாட்ட பொறுத்தவரைக்கும். யார் வேணா மக்கள் வாக்கு செலுத்துனாங்கன்னா, அவங்க வந்து நாடு ஆளலாம். அப்படிங்கிறது தான் இந்த ஜனநாயகத்தில இன்னைக்கு வரைக்கும் நிலைச்சு நிக்கிற ஒரு விஷயம். அப்படி இருக்கையில, ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஏன் ஒரு கொத்தனார், ஒரு மேஸ்திரி, ஏன் வேர்க்கல்ல விக்கிறவரு, ஒரு யூடியூபர், யூடியூபர் கூட நாட்ட ஆளலாம். அப்பேற்பட்ட ஒரு நாட்ல தான் நம்ம வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில, ஒரு பெண், ஒரு நடிகை, அவங்க ஒரு அரசியல் விழால வந்து கண்டுக்கிறாங்க. அரசாங்கத்தின் விழால கலந்துக்கிறாங்க அப்படின்னா, அத பார்த்து ஏன்டா வயிறு எரியுறீங்க? உங்களுக்கு புடிச்ச தலைவர்கள், உங்களுக்கு புடிச்ச கட்சி, அவங்க கொடியேத்தும்போது யாருமே கண்டுக்கல. மத்தியானம் தான் எல்லாருமே எந்திரிப்பாங்களே. அதாவது யாரெல்லாம் ஸ்கூலு, காலேஜு இல்ல வந்து தேசபக்தியில வந்து பார்த்தீங்கன்னா, நிஜமான தேசபக்தியில யாரெல்லாம் வந்து கொடியேத்த போவாங்களோ, மத்தியானம் தான் எந்திரிப்பாங்களே. ஏன்னா அன்னைக்கு லீவு அப்படிங்கிறனால. மத்தபடி எல்லாருக்குமே தேசபக்தி குறைவுன்னு நான் சொல்ல வரல. ஆனா, எல்லாருமே காலையில எந்திரிச்சு நீலாங்கரையிலேருந்து கார் கிளம்புற வரைக்கும், அது பட்டினப்பாக்கத்த தாண்டுற வரைக்கும், அது பீச் ரோட கடக்கிற வரைக்கும், அது கொடிக்கொத்தளத்த வந்து சேர்ற வரைக்கும், அப்படியே படிப்படியா பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஒரே நாள்ல ஜொய்ங் அப்படின்னு தேசபக்தி ஏறி இருக்குன்னா, அதுக்கு முழு முதல் காரணம் அண்ணன் தளபதி விஜய். அது எல்லாருக்குமே வந்து தெரியும். இத வந்து நான் ஏதோ சர்க்காஸ்டிக்கா சொல்றேன் அப்படின்னு நினைச்சிருக்காதீங்க. நிஜமாவே இதுவரைக்கும் நான் பார்த்த முதல்வர்கள் கொடியேத்த வராங்க அப்படின்னா, அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து நியூஸா மத்தியானம், ஈவ்னிங்ன்னு பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. ஆனா லைவ்ல ஒரு கொடியேத்துற நிகழ்வ 50,000த்துக்கும் மேற்பட்ட ஒரு தனியார் நியூஸ் சேனல்ல லைவ்ல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அரசியல ஜென்ஸிக்கு கொண்டு போய் சேர்த்தவர், குழந்தைகளை பூச்சாண்டி காட்டி பயமுறுத்தி சோறிட்டு இருந்த காலகட்டம் போயி, நான் போன முதல்வர சொல்லங்க. நிஜமாவே பூச்சாண்டிய பெயர சொல்லி பயமுறுத்தி சோறிட்டு இருந்த காலம் போயிட்டு, "அத பாரு விஜய் மாமா அங்க போறாரு, அத பாரு சிஎம் அங்க போறாரு" அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு நியூஸ் சேனல்ல காட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வாயில சோத்த திணிக்கிற இந்த காலகட்டத்தில வாழ்ந்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில, சோத்தையாவது திணிக்கணும். ஆனா அரசியல பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து தண்ணி மாரி குழந்தைகள்லேருந்து, இளைஞர்கள்லேருந்து, பெரியவங்கள்லேருந்து வாரி வாரி குடிக்கிறாங்க, குளிக்கிறாங்க, கொப்பளிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அரசியல் எல்லார்கிட்டயுமே 360 டிகிரிஸ் கொண்டு போயிட்டு இருக்க இந்த சிஎம் உடைய அந்த நிகழ்வுல எவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சு பேசுறதுக்கு. ஆனா ஒரு நடிகை வந்துட்டாங்களாம், முதல் ரோல உட்கார்ந்துட்டாங்களாம், அவங்க சிரிச்சாங்களாம், சல்யூட் அடிச்சாராம், திருப்பியும் அடிச்சாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல யார் உட்கார்ந்தாங்க, அவங்க போட்ட ட்ரெஸ் கலர் என்ன, அதுக்கு பக்கத்துல ஒயிட் கலர் ட்ரெஸ், அதுக்கப்புறம் கிரீன் கலர் ட்ரெஸ், இது இந்தியா கொடி மாரி இருக்குன்னு சொல்லிட்டு டீகோட் பண்ணிட்டு இருக்கீங்களே, கொஞ்சம் கூட வெட்கமா இல்லையா? ஒரு இந்தியனா இருக்கிறதுக்கு பெருமைப்படணும். பட் நீங்க செய்ற செயல்கள், உங்களுடைய பேச்சுக்கள், உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய விமர்சனங்கள், உங்களுடைய பார்வை எல்லாமே ரொம்ப கீழ்த்தரமா, கேவலமா இருக்கு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இதற்கு முன் எம்ஜிஆர், அதற்கப்புறம் அவங்களுடைய அரசியல் வாரிசா ஜெயலலிதா அவர்கள், அவங்களுடைய உற்ற தோழி, சக நடிகை, கோவொர்க்கர், கொலீக் அவங்க அந்த அரசியல் கட்சிய ஏற்று நடத்தி பின்னாள்ல வெற்றிகரமா ஆல்மோஸ்ட் எம்ஜிஆருக்கு ஈக்குவலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆட்சி செஞ்சுட்டு கடைசியில ஆட்சியில இருக்கும்போதே இறந்து போனார். அப்படி அந்த காலகட்டத்திலேயே நம்மளுடைய தாத்தாங்கலாம் வந்து எவ்வளோ பிராட் மைண்டடா ஃபார்வர்ட் திங்கிங்கா இருந்திருக்காங்களாம். அவங்கள வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்க. இன்னைக்கு 2026 ஜென்ஜியோட காலகட்டம். இவங்களுக்கு ஒரு உற்ற தோழி, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சகோதரின்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கெல்லாம் வந்து கூட பிறந்த ஒரு சகோதரி இருந்தா கூட்டு போய் முன்னாடி ரோல உட்கார வைக்க மாட்டீங்களாடா? இதுக்கு முன்னாடி ஆட்சியில வந்து குடும்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு லைன்ல கூட இல்ல. 3, 4 லைன்ல வந்து பின்னாடி வரைக்கும் உட்கார்ந்துருந்தாங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனைன்னா, அதனால தான் அவங்களால கூட சரியா அதெல்லாம் வந்து கேட்க முடியல. அரசியல் வாரிசாவே வந்து பார்த்தீங்கன்னா, 360 டிகிரிஸ் வந்து பெத்து போட்டது மட்டும் இல்லாம உருவாக்கியும் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மேபி சிஸ்டர், ஒரு மேபி ஃப்ரெண்ட், ஒரு மேபி கொலீக் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்கார்றாங்க அப்படின்னா, நீங்க பழைய விக்ரமன் படம், பழைய சென்டிமென்ட் படம்லாம் 90ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் வந்து உயர்றத இன்னொரு ஃப்ரெண்டு பின்னாடி இருந்து பார்த்து, அவர் மேடையில வெற்றி அடைஞ்சிருக்கும்போது கண்ணீர் வந்து சிந்துவாரு, தொடச்சுப்பாரு. ஆனா அந்த ட்ரெண்ட இன்னைக்கு தாண்டி,
தன்னுடைய உழைப்புக்காக, தன்னுடைய வெற்றிக்காக வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே என்கரேஜ் பண்ண ஒரு ஃப்ரெண்ட இவ்ளோ உயரத்துக்கு போனதுக்கப்புறமும், ஏதோ ஒரு படத்துல கூட நடிச்சாங்க அப்படிங்கிற மாரி தள்ளி விடாம, நன்றி மறக்காம கூட வந்து முதல் ரோல உட்கார வச்சு, தன்னோட வெற்றிய வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கூட வந்து பகிர்ந்துக்கிறாரு அப்படிங்கிறத உங்களால ஏன் ஏத்துக்கவே முடியல? ஒரு பெண் அரசியலுக்கு வரக்கூடாதா? ஒரு நடிகை அரசியலுக்கு வரக்கூடாதா? கண்டிப்பா வருவாங்க, வரணும். அவங்க வந்தாங்கன்னா, நாங்களே இறங்கி ஆதரவு தருவோம். அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சூளுரையா, என்னுடைய கருத்தா இந்த விஷயத்துல இருக்கு. அதனால தொடர்ந்து இந்த மாரி நிகழ்வுகள நீங்க வரணும், சிறப்பிக்கணும். தொடர்ந்து நம்ம முதல்வருக்கு ஒரு உற்ற நண்பரா, மேபி ஒரு சிஸ்டரா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு என்கரேஜ்மென்ட்ட குடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையா இருக்கு. அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு போக முடியாது. ஏன்னா கொஞ்சம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி ஒரு விஷயம் உண்மைங்க. திமுகக்கு இது மாரி வந்து ஏன் கேள்வி கேட்கறதுனால வந்து தகுதி இல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க எப்பலாம் ஆட்சியில இருக்காங்களோ, அரசாங்க விழாக்கு அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்க குடும்பத்தார் எல்லாத்தையுமே கூட்டு வந்து உட்கார வைக்கிறது மட்டும் இல்லாம, அதிகாரத்தில கண்டவனும் வந்து அதாவது அவங்களோட இன்னர் சர்க்கிள் ஆஃப் ஃபேமிலியும் தாண்டி நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அதனால அவங்களுக்கு கேட்க தகுதி இல்ல. ஆனா பொதுவா இருக்கக்கூடிய மீடியாக்காரங்க, பொதுமக்கள் யாரெல்லாம் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ, அவங்களுக்கு கேட்கறதுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல. சரி, ஓகே. நீங்க பதவி ஏத்துக்கிட்டப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுடைய தோழி, மேபி சிஸ்டர் வந்து முதல் ரோல உட்கார்ந்தாங்க. அது வந்து ஓகே. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு கூட விட்டுறலாம். அதற்கு முன்னாடி கன்னா அ கா ஒரு கல்யாணத்துக்கு போனீங்க. அப்போ வந்து பெட்ரோல் காசு மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கார்லயும், ஃப்ளைட்லயும் ஒண்ணா போனீங்க. அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓகே. எரிபொருள் மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். ஓ நம்ம அஜித் அவர்களுடைய பெற்றோர்ல ஒருவர் மரணம் அடைந்தப்போ ஒரே கார்ல போனீங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கொலீக்ஸ் ஒண்ணா சேர்ந்து நடிச்சவங்க. போற வழியில தானே அப்படியே போயிட்டு வந்துரலாம். இப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஒரு துக்க நிகழ்வு இல்ல கல்யாணத்துக்கு போறோம்னா ஒண்ணா போலாம். அந்த மாரி எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம, நம்பளுக்கு பர்த்டே அப்படிங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா ஒரு கேக் வெட்டுவாங்க, அம்மா ஒரு கேக் வெட்டுவாங்க, கொலீக்ஸ் ஒரு கேக் வெட்டுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது ஸ்போர்ட்ஸ் விளையாட போனா, அங்க ஒரு கேங் கேக் வெட்டும். அப்புறம் நம்ம சிஸ்டர் கேக் வெட்டுவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சைட்ல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பான். அப்படி பல கேக்கள்ல ஒரு கேக் வெளில வந்துச்சு. இது அவங்களோட பெர்சனல் விட்டுறலாம். ஆனா, இப்ப நடந்தது ஒரு அரசு விழா. இதுல யாருக்கெல்லாம் வந்து பிரத்யேகமான இடம் ஒதுக்கப்படும், யாருக்கெல்லாம் முக்கியத்துவம் குடுக்கப்படும், யாரெல்லாம் அவங்க உட்கார்றதுக்கான அனுமதி இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, முறையா செயல்படுத்த வேண்டி இருக்கு. அப்படி இருக்கிறப்போ, உங்க கூட இருக்கிற அந்த கொலீக், உங்களுடைய ஃப்ரெண்ட், மேபி சிஸ்டர் வந்தது கூட ஓகே அப்படின்னு சொல்லி சில பேர் வாதாட முன் வந்தாலும், அவங்களும் கூட கூட்டிட்டு வந்திருக்கவங்களும் வந்து முன்னாடி ரோல அமர்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா கண்டிப்பா எழுந்திருக்கு. இது நீங்க வழக்கமான விஷயம். இதெல்லாம் வந்து ஏன் நான் பேசவே கூடாதுன்னு சொன்னேன்னா, இது வந்து பெர்சனல் லைஃப்ல அவங்களுக்கு என்ன உறவு, யாரு அதெல்லாம் வந்து சத்தியமா சொல்றேன். எந்த காரணத்த கொண்டும் எனக்கு பேசுறதுக்கு வந்து தோணவே தோணாது. இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிட்டு ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் மட்டுமே வைக்கணும். ஆனா, நம்மளே பேசாம கடந்து போனா, யார் இன்னைக்கு எதமா இத பத்தி வந்து பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிகமா இத பத்தி பேசிட்டு இருக்கிறது, அதாவது விமர்சனம் செஞ்சு நம்ம முதல்வர் விஜய கேள்வியா கேட்டு தொலைச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து, எல்லாருமே பெரும்பாலானோர் டிவிகேவை சேர்ந்தவர்கள். இதுல நைஸா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து திமுகல சேர்ந்தவங்க நெறைய பேர் வண்டியில ஏற பார்த்தாலும், அவங்கள உதைச்சு விட்டுட்டு, தொடர்ந்து விமர்சன கேள்வி கேட்டுட்டு இருக்கிறது டிவிகேவை சேர்ந்தவர்கள். அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள், அவங்களுடைய கருத்துக்கள், அவங்களுடைய விமர்சனம் எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே அக்கு வேற, ஆணி வேற சொல்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அது திருப்பி பெர்சனல் லைஃப்குள்ள போற மாரி ஆயிரும். ஏன்னா எல்லாருமே ஓப்பனா வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட கேள்வி, அவங்களோட கவலைய. ஆனா அல்டிமேட்டா அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாரும் முதல்வர் விஜய விரும்புறாங்க. அவர் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம, கேம்பெயின் பண்ணியிருக்காங்க. அதாவது பிரச்சாரம்ன்றது பேப்பர் தெருவா போய் இல்ல. அக்கம் பக்கம் சுற்றார், உறவினர் எல்லாருக்கும் கால் பண்ணி, ஃபிரெண்ட்ஸ் எல்லாரையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம, உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, Twitter, Instagram போன்ற தளங்கள்ல ஒரு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி முழுசா களமாடி இருக்காங்க. கரூர் போன்ற சம்பவங்கள்லயும் உங்கள விட்டு பல பேர் ஓடி அந்த நேரத்துல உங்கள கைவிட்டவங்களையும் தாண்டி இவங்கலாம் என்னைக்குமே கூட நின்றுருக்காங்க. உங்களுக்காக நியாயம் பேசியிருக்காங்க. அவங்க மனசார ஒரு கவலையில, ஒரு கோபத்துல, ஒரு பயத்துல, ஐய்யய்யோ! எவ்ளோ கஷ்டப்பட்டு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு மாற்றம் வந்திருக்கு. நம்மளுக்கு புடிச்சவர் அதாவது அவங்களுக்கு சொல்றேன். எனக்கு இல்ல. அவங்களுக்கு புடிச்சவர் வந்து ஆட்சியில வந்து உட்கார்ந்திருக்காரு. அந்த ஆட்சி நிலைச்சு நிக்கணும். நிரந்தர முதல்வர்லாம் சொல்லிட்டு இருக்கோமே! அப்படி இருக்கிறப்போ வந்து நெறைய மாற்றங்கள கொண்டு வர முயற்சி செய்றாரே! அந்த ஒரு நேரத்துல ஒரே ஒரு பிளாக் மார்க்கா இந்த விஷயம் மட்டும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கே! நம்ம எதிரிகளுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கிறதுக்கு எந்த ஒரு பாயிண்ட்டும் பெருசா இல்ல. அது மட்டும் இல்லாம பை ஃபேம் இன்னைக்கு வந்து அது கொஞ்சம் காமெடியா இருந்தாலும், எப்படி போன வருஷம் நானே வந்து டிவிக்கெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல அப்படின்னு திமிரா சொன்னேன். இன்னைக்கு ரியாலிட்டிய பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிஎம் கேண்டிடேட்டரா வந்து புரோட்ரே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ உங்களுடைய லெவல வந்து அந்த அளவுக்கு உயர்த்தி காட்ட முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க.
அந்த சூழ்நிலையில உங்களுக்கு ஃபேம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அந்த கரிஷ்மா மற்ற தலைவர்கள்லாம் வந்து கிட்டேயே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு இன்னொரு திரை பிரபலம் வந்து தான் அவங்கள ரீப்ளேஸ் பண்ண வேண்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தமிழ்நாட்டில இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு டாப்ல இருக்கிற நீங்க, நம்ம சமுத்திரக்கனி சொன்ன மாரி டாப்ல இருக்கிறேன்டா அப்படிங்கிற மாரி வந்து நீங்க தான் டாப்ல இருக்கிறீங்க. பட் நீங்களே உங்களுக்கு வச்சுக்கக்கூடிய ஒரு பெரிய பிளாக் மார்க்கா இது வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இத வந்து ஏற்கனவே திமுக காரங்க, அவங்க கட்சிய சார்ந்தவங்கலாம் ரொம்ப அசிங்கமா நெறைய பேசியிருக்காங்க. அதிமுகவை சேர்ந்தவரும் பேசியிருக்காரு. ஏன் நயினார் நாகேந்திரன் அவரு பேசினது வந்து உங்களுக்கு புரியாம இல்ல. அவர் பேசினது நிஜமாவே தப்பு தான். எப்படி நீங்க அப்பாவ காணோம்னு சொன்னதே ஒரு சட்டமன்றத்தில ஒரு முதல்வர் பேசக்கூடிய விஷயம் இல்ல. அது ஆபாசமான விஷயம் இல்ல. அது ஆனா ரொம்ப கொஞ்சம் பிலோ த பெல்ட்டா இருந்தது. அது ரொம்ப டவுன் கிரேடிங்கா இருந்தது. உங்களோட லெவலுக்கு ரொம்ப கீழ இருந்துச்சு அப்படின்னு சொன்னோமோ, அதோட ரொம்ப கேவலமான ஒரு அர்த்தத்தில நயினார் நாகேந்திரன் பேசியிருந்தாரு. அதையும் நம்ம விமர்சிக்கிறோம். ஆனா, இத நம்ம பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏன் வந்திருக்குன்னா, உங்களோட ஆதரவாளர்களே இத வந்து ஒரு பேசு பொருளாக்கி தொடர்ந்து 2 நாள் இத பேசியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் இத பேசிட்டு இருக்காங்க. நீங்க சமூக வலைதளங்கள்ல போய் பாருங்க. சரியா? அதுல உங்களுக்கு ஆதரவாளர்கள் போடக்கூடிய கமெண்ட்ட பாருங்க. அந்த பேஜ்லாம் வந்து ஃபேக்கா திமுகல உருவாக்கப்பட்டது உடனே நீங்க சொன்னீங்கன்னா, அது எப்போ ஆரம்பிச்சது? என்னென்ன போஸ்ட்லாம் போட்டிருக்கு? உங்களுக்கு எலக்ஷன் கேம்பெயின்ல என்னென்ன போஸ்ட்லாம் அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க? எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்து பேசுறோம். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலையில முதல்வர் விஜய் வந்து விழித்துக் கொள்வாரா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். இல்லன்னா ஓப்பனா அறிவிச்சுருங்க. இவங்க தான் என்னுடைய அரசியல் வாரிசு. நான் வந்து பிஎம் ஆக போறேன். அப்போ இங்க ஒரு வெற்றிடம் இருக்கும். டக்குன்னு தனுஷ் வந்து உட்காந்துக்க போறாரு. அதனால கொடிப்படி படத்துல வந்து அவருக்கு கம்பீட் பண்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, த்ரிஷா வந்து சிஎம்மா இருப்பாங்க. நான் மேல வந்து பிஎம்மா இருப்பேன். இல்ல அதே மாரி ஜெயலலிதா மாரியே பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து ராஜ்யசபால லான்ச் பண்ண போறேன். அரசியல் லான்ச்சிங் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஓப்பனாவே சொல்லிருங்க. உங்க கட்சியில ஒரு உறுப்பினரா சேர்த்துக்கோங்க. எவன் என்ன கேள்வி கேட்பான்? அப்ப சொல்லலாம்ல, "ஏய் அவங்க கட்சி நிர்வாகிடா. அவங்களுக்கு அங்க ஒரு இடம் இருக்கும்." அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க ஒண்ணு துணிந்து ஒரு முடிவு எடுங்க. இல்ல உங்க மேல "டேய் எங்க அண்ணன்டா, எங்க அண்ணிடான்னு" சொல்லிட்டு அதாவது இன்னைக்கு வரைக்கும் விவாகரத்து ஆகாம இருக்க உங்களுடைய மனைவியும், குழந்தைகளையும் அவங்களோட குடும்பத்தோட எக்ஸ்டென்ஷனா பார்த்து மனசார பாசமா வந்து உங்களுக்காக களமாடிட்டு இருக்கான்ல, அவங்களுக்காகவாது இந்த 2த்துல ஏதாவது ஒரு முடிவு எடுங்க. ஆனா 2த்துல ஏதாவது ஒரு முடிவு நல்ல முடிவு இருக்கும்ல, அந்த முடிவா எடுங்க முதல்வரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில நம்ம தாழ்மையா கேட்டுக்கிறோம். இது இன்னொரு விஷயமும் இது ஒரு காரணம் ஏன்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் மீடியால சுதந்திர தினம் அந்த அந்த சம்மந்தப்பட்டு நெறைய வர நியூஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா பேசுபொருளா மாறி இருக்கிறது இது. பட் ஃபார் வாட் ரீசன் அப்படிங்கிறத பத்தி யோசிக்கிறப்போ வந்து அது நல்ல ரீசனா தெரியல. ஸோ முதல்வர் கண் திறப்பாரா? காதுகளை கொடுப்பாரா? மனம் வந்து அவருக்கு மாறுமா? அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோல நான் சொன்ன கருத்துக்கள பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.